வெக்கமே கிடையாதா? இது பேர் திராவிட மாடல் ஆட்சியா? இதெல்லாம் எங்கன்னா தூக்கு பண்ணி தொங்குங்க. இப்ப நீங்க பார்த்த வண்டி ஆட்டோ எல்லாமே வந்து இந்த ரோட்ல தான் நின்றுது. எல்லா வண்டியும் எடுத்து போய் இனிமே பிரயோஜனமே படாத அளவுக்கு சுக்குநூறா நொறுக்கி போட்டாங்க. ஜேசிபில எடுத்து ஒரு லாரியில வச்சு அமுக்கி வாகனத்தை உடைச்சு ஒரு இவ்வளவு பேரோட வாழ்வாதாரத்தை கெடுத்துருக்காங்க. எல்லாருமே வாடகை ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆட்டோ வாடகை கட்டணும், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், ரேஷன் வாங்கணும். இந்த ஆட்டோ எத்தனை இப்படி நசுக்கி போட்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு ஆட்டோவும் 1 லட்சத்துக்கு மேல இப்ப செலவாகிற மாதிரி இருக்குது. இந்த ரோட்ல நின்று வண்டி தான். இதே ரோட்ல இவ்வளவு பஸ் பாருங்க, பாருங்க, இது ஒரு பிரைவேட் பஸ் இதே ரோட்ல நிக்குது. இந்த பஸ்ஸோட ஓனர் வந்து ஒரு கோடீஸ்வரன். அவனுக்கு இவங்க ஆதாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸை எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரோட்ல வண்டி நிக்குது தெரியலையா? இந்த பஸ் ஓனர் காலேஜ் பஸ் நிக்குது. கோடீஸ்வரன். இந்த பஸ் ஓனர்லாம் கோடீஸ்வரன். 500 கோடி 1000 கோடி வச்சிருப்பான். இந்த அரசாங்கத்தோட ஜேசிபி, இந்த கார்பரேஷனோட ஜேசிபி எங்க ஆட்டோவை உடைச்சு நொறுக்குதுல, அதே ஜேசிபி இந்த பஸ் ஒரு காலேஜ் ஓனரோட பஸ். இந்த பஸ் மேல படுமா? இது ஜனநாயகமா? இது ஜனநாயகமா? ஒரு வண்டி நோ பார்க்கிங் நின்று எடுத்து போய் ஸ்டேஷன்ல நிறுத்தணும். நான் புக்கை சப்மிட் பண்ணிட்டு ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போறேன். என்கிட்ட புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம்